வணக்கம். மஞ்சுளாதேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு டுட்டோரியல் வீடியோ, சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் வீடியோ தான் நம்ம புதுசாக லோட் பண்ணியிருக்கோம். ஸோ mdmsdc.comல போய் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் வீடியோ அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலிங் MS SQL SPLM SPPIDன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இதில் என்ன கற்றுக்க போகிறோன்னு. ஸோ இங்கே இந்த கோர்ஸ்லேயே போனீங்கன்னா எப்படி இங்கே எபவுட் கோர்ஸ்னு போனீங்கன்னா இங்கே ஸோ என்னென்னு சொல்லியிருப்போம், என்னென்ன இதில் கற்றுக்க முடியும். ஸோ அது நம்ம என்னென்ன வீடியோஸ் இருக்குது அப்படிங்கிறதும் இங்கே இருக்கும். ஸோ கீழே வந்தீங்கன்னா இங்கே டோட்டலாக வீடியோஸ் எல்லாமே இருக்கும், என்னென்ன வீடியோஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் இங்கே போய்ட்டு ஆட் டு கார்ட்னு கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்கும். ஓகே, உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு எக்ஸிஸ்டிங் யூஸராக இருந்தீங்கன்னா டேரெக்டாக அங்கே போய் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா ரிஜிஸ்டர்னு கொடுத்துட்டு திருப்பி போனீங்கன்னா ஆட் டு கார்ட் கேட்கும். ஓகேங்களா? ஆட் டு கார்ட் கொடுத்தீங்கன்னா வியூ கார்ட்டுன்னு சொல்லும். நான் ஏற்கனவே என்ரோல் பண்ணி வச்சுருக்கேங்கிறதா எனக்கு கேட்காது. நான் சைன்இன் கொடுத்தோன்னே எனக்கு டேரெக்டாக வந்து ஸ்டார்ட் கோர்ஸ் போயிடும். ஓகேங்களா? ஓகேங்களா? உங்களுக்கு வந்து வியூ கார்ட்டுன்னு திருப்பி வரும். ஆட் டு கார்ட் கொடுத்து வியூ கார்ட்டில் போட்டுட்டு திருப்பி ப்ரொசீடுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு உங்களோட டீட்டெயில் ரிஜிஸ்டர் இதெல்லாம் கேட்கும். ஓகேங்களா? அட்ரஸ் இதெல்லாம் கேட்கும். ஆனால் அதுக்கப்புறமா தான் 2 பேமெண்ட் மெத்தட் இருக்குது, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, ரேசர் பே. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். அதிலே கொடுத்துருப்போம், இங்கே இருக்குது இந்த நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் லிங்க் அனுப்புவோம். ஸோ நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் அதோட ஸ்க்ரீன்ஷாட் எங்களுக்கு பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா நாங்கள் கோர்ஸை எனேபிள் பண்ணிடுவோம். இதே வந்து ரேசர் பேன்னு எடுத்திங்கன்னா உங்களோட நம்பர் கேட்கும், மொபைல் நம்பர் கேட்கும். ஓகேங்களா? ஸோ மொபைல் நம்பர் கொடுத்தாலும் QR கோடு வரும், அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இமிடியேட்டாக கோர்ஸ்க்கு ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ இந்த ஸ்டார்ட் லேர்னிங்கிறதுக்கு வந்துடும். மொத்தம் வந்து 6 வீடியோஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்க்காத வீடியோஸ்க்கெலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்துட்டிங்கன்னா டிக் மார்க் வரும், தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பிசி லேப்டாப் வந்து ரெடி பண்ணுறது, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் விண்டோஸ் டிமிட்டர் ஃபயர்வாலில் இது பண்ணணும். அதுக்கப்புறம் நெட்வொர்க் அடாப்டர், ஆக்சுவலாக MS SQLக்கு அப்புறம் தான் நெட்வொர்க் அடாப்டர் வரும். ஓகேங்களா? எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஓகே, அதே கூட நம்ம மாற்றி வச்சுருவோம். ஓகேங்களா? இப்போ கரெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்டோஸ் டிஃபெண்டர், அதுக்கப்புறம் இன்ஸ்டாலிங் MS SQL. ஓகே, இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க, நான் ஜஸ்ட் மார்க்கஸ் கம்ப்ளீட் கொடுக்குறேன். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வீடியோக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்னென்னா திருப்பி போயிட்டு இங்கே ப்ளேன்னு கொடுக்கணும். ஓகேங்களா? ப்ளேன்னு கொடுக்கணும். ஓகே, பார்த்திங்கன்னா பார்த்து முடித்த வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக் மார்க் வரும். ஓகேங்களா? ஸோ 1 of 6 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்மார்ட் பிளான்ட் லைசன்ஸ் மேனேஜர் வரும். ஓகே, ஸோ ஃபைனலாக முடிச்சுட்டிங்கன்னா ரேட்டிங் கேட்கும். உங்களுக்கு ரேட்டிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி இங்கே வரும். ஸோ ரீடேக் திஸ் கோர்ஸ்ன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும், ரீசெட் டேட்டா, கீப் டேட்டா. கீப் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இந்த டிக் மார்க்லாம் அப்படியே தான் இருக்கும். ஓகே, ரீசெட் டேட்டானா அந்த டிக் மார்க்கெல்லாம் போயிடும், நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் திருப்பி. ஓகேங்களா? இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடையாதுங்கனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. இதே சர்டிஃபிகேட் கோர்சஸாக இருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் இது முடித்தோடனே சர்டிஃபிகேட் க்ரியேட் ஆகிரும். ஓகேங்களா? ரீடேக் கோர்ஸ்ன்னு சொல்லி ஒரு வாரம் கழித்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா திருப்பி அந்த டேட்டில் தான் உங்களுக்கு, ஏன்னா எல்லாமே ரீசெட் ஆகிருக்கணும், அந்த டேட்டில் தான் சர்டிஃபிகேட் வரும். ஓகேங்களா? அதுதான். ஸோ எல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா இதை பார்த்து நீங்கள் பாஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஃபுல்லாகவே சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை பண்ணும்போது ஏதோ உங்களுக்கு டவுட் இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம்.